பெண் குழந்தைகளுக்கு தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல கதவோடு கூடிய ரெஸ்ட் ரூம் சொன்னோடனே அப்ளாஸ் வந்து அள்ளுச்சு. அதாவது எவ்வளவு பேசிக்கான விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த பெண்களுக்கு வந்து அது எவ்வளவு எசென்சியலான அப்படிங்கிறதும் அந்த அப்ளாஸ் தெரியும். அப்ப தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் கிடையாது, பள்ளிக்கூடங்கள்ல வந்து சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்கள் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேல அங்க பாருலாம் சரக்கடிக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா மரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் மரம் உட்காந்துருக்கு. அவன் 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆண்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபாய் நான் தனியார் நன்கொடை தரட்டு உட்காந்துருக்கோம் சொல்றாங்க. அப்போ உங்க காசுலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபா சம்பளம் கிடைச்சா கூட தனியார் பள்ளியில் சேர நினைக்கிறேன். அப்போ அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடம், நோ டவுட் ஐசியூல தான் இருக்குது. அதனால தான் நான் பாத்ரூம் வந்து கதவோடு வச்சிருப்பேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி வந்து அடி வயிற்றுல இருந்து பெண்கள் வந்து கைதட்டினாங்க. அதில் வந்து அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலா இருக்கு. அதை வந்து இந்த ஆட்சி அதை சுத்தமா கண்டுக்கல. நம்ம கண்ணோட பார்க்குறோம். திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சுவரிடு பாத்ரூம் போன பிள்ளைகள் சுவரிடிஞ்சு விழுந்து இறந்து போனாங்க. இதை மாதிரி துயரம் வந்து நிறைய வந்துச்சு. உடனே இவங்க வந்து படக்கு வந்து நான் கட்டடத்தை பார்க்குறேன், மரத்தை பார்க்குறேன் அப்படி எல்லாம் ஆச்சா போச்சா 5 வருஷம் முடிஞ்சு வச்சு. நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னமும் மரத்தடியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மன்னார்குடியிலே எங்கேயோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோடைய மொட்டை மாடி வந்து எம்டியா இருக்குன்னு அது மேலே ஷெட்டை போட்டு காலேஜ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்குது? நம்ம ஏதோ ஒரு அறிவிப்பு சொல்லலாம். அப்போ வந்து நாங்கள் கேட்டால் நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஜிஆர்ஏ சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நாங்கள் வந்து இந்தியாவில் நம்பர் 1. ஓகே, மாணவர் சேர்க்கை சூப்பருங்க, அது பெற்றோருடைய கடை. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன் பிள்ளையே நான் போய் படிக்க வைப்பேன், ஏதோ ஒரு ஸ்கூலில் சொல்கிறேன். அப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம்? அவன் அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் பிள்ளையை படிக்க வைக்கிறான். அப்போ வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூடுது. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஜிஆரை காட்டி இந்தியாவில் ஜிஆர் நம்பர் ஆனால் ஜி நம்பர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே 4 ஊடகங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அறிவித்தது ரொம்ப எசென்சியல். அதனால தான் அந்த அப்ளாஸ் அங்கே எழுந்துச்சு. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Hardapay, powered by Workerbee, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6 months, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, India's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்பொழுது தமிழகமெங்கும்.